லஞ்சம் வாங்கி நீ கொடுக்கணும்னு சொல்கிறாரு. இவர் பிலீவர், இவர் வாங்க மாட்டார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, வேறு வழியே கிடையாதுப்பா, நான் அதை வாங்கி தான் கொடுக்கணும், இல்லைன்னா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க சார், எனக்கு மனசுக்கு பிடிக்கல, ஆனால் பிடிக்காமல் நான் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு. இது ஒரு சாட்சி, ஒரு கேரக்டர். இன்னொருத்தர் எனக்கு தெரியும், இதுவும் நடந்தது தான். இது வந்து என் கண்ணுக்கு முன்னாடி நடந்தது. என்னன்னா, அவருக்கு மேலுள்ள அதிகாரி இவரை ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு மேலுள்ள அதிகாரி அவரை ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி மாதம் இத்தனை லட்சம் கொடுக்கணும் லஞ்சம்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறவர் பண்ணாதுன்னு வேற சொல்கிறாரு. நமக்கு மேலே இருக்கிறவர் பண்ணாதுன்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ண உடனே இவங்க சொன்னாங்க, என்னால் அப்படி வாங்கி கொடுக்க முடியாது, வேணா நீங்கள் வாங்கிக்கிங்க, உன்னை வேலையை விட்டு தூக்கிறோம் அது பண்ணணும். அவர் சொன்னார், வேலையை ரிசைன் பண்ணி கையெழுதி கொடுத்துட்டு வந்துட்டார். அவர் சொன்னார், இப்போ இந்த ரெண்டுமே இருக்கு, உங்களை நீதிமானாய் தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளெக்சிபிள் ஆகிறேன்னு சொல்லி போகவும் முடியும். நான் என்ன சொல்கிறேன், இந்த ஃப்ளெக்சிபிள் ஆகி போகிறதுங்கிறது இன்னைக்கு காமன். பரிசுத்தவான்கள் கூட, நீதிமான்கள் கூட இதைத்தான் செய்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னப்பா பண்ண முடியும், வேலை இல்லையா, வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி முடிவெடுக்கிறவங்க ஒரு சிலர் தான். ஆனால் இவர்களை தேவன் கைவிடவில்லை. நான் சொல்கிறேன், நான் பார்த்ததை சொல்கிறேன், இவரை விட இவர் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டார். இவர் தனியாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தார். அந்த பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிச்சு, இவர் இன்னும் அதே ஒர்க்கில் தான் மாதம் சம்பளத்தில் இருக்கிறாரு. இவர் அதில் ஒர்க்கில் இருந்தால் பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி மேலே எங்கேயோ கொண்டு வந்துட்டார். ஆனர் பண்ணுறார். ஸோ உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை சீர்கேடாக இருக்கும், உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை வந்து கொடுமையாக இருக்கும், அவைகளுக்கு நடுவில் நீங்கள் நீதிமானாய் வாழ முடியும். இது ஒரு பார்ட். நோவா கிட்ட இருந்து பேசிக். இவ்வளத்துக்கு நடுவில் வேதம் சொல்லுது, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இங்கிலீஷ்ல வாக் வித் த காட் இருக்கும் இல்லையா? வாக்ட் வித் காட் லைன்ல படிச்சிடுறோம். எவ்வளோ டெப்த்ன்றது நீங்க விளையாட்டுக்கே சொல்லலை. நீங்க உங்க ஒய்ஃபோட நடந்து பாருங்க, உங்களால் கூடவே நடக்க முடியாது. ஒரு இடத்துல கொஞ்சம் முன்னாடி போவீங்க, இல்லை ஒரு இடத்துல கொஞ்சம் பின்னாடி வருவீங்க. சேர்ந்தாப்புல நடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் ஒரு மனுஷன் கூடவே நம்மளால் அப்படி நடக்கிறது கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஒரு ஃப்ரெண்டோடு நடங்களேன், நடக்கும்போது ஒரு அடி முன்ன பின்ன தான் வரும். நீங்கள் இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பரேட் பண்ணுவாங்க, அவங்க கரெக்டாக ஸ்டெப்ஸ் வைப்பாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி வைப்பாங்க. அது அந்த பரேடுக்கு தான் முடியும், வெளியே வந்த பிறகு அவங்களால முடியாது. இவன் லைஃப் லாங் அவரோட ஒரே ஸ்டெப் வச்சுருக்கான். அவர் வச்சா ஸ்டெப்பு, இவன் வச்சா ஸ்டெப், ரெண்டு பேரும் ஒரே ஸ்டெப், ஒரே மாதிரி. ஏன்னா காடோட நீங்கள் வாக் பண்ணுறீங்க அப்படின்னா அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் பாருங்கள். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இவனுக்கு ஒரு விஷன் கொடுக்குறாரு ஆண்டவர். இதை பார்த்துட்டு கொடுக்குறாரு, ஓ இவ்வளோ நல்லவனாக இருக்கிறானே, நீதிமானாக இருக்கிறானே, சரி இவனுக்கு நம்ம வந்து தன்னுடைய பிளானில் ஒன்று அவன்கிட்ட கொடுக்குறாரு, முக்கியமான திட்டத்தை. ஆமாம், அது வந்து என்ன சொல்றது, வேர்ல்டு விஷன், வேர்ல்ட் பிளான். அதை ஒன்று கொண்டு வந்து இவன்கிட்ட கொடுக்குறாரு. இந்த மாதிரி உலகம் வந்து அழிய போகுது, அதில் ஒன்று பாதுகாக்க போகிறேன், நீ வந்து என்ன செஞ்சுக்கோ, ஒரு மரத்தை செய்ய, ஒரு பேழையை செய்ய அப்படின்னு ஸ்பெசிஃபிகேஷனாக சொல்லி டைமென்ஷன்லேருந்து எந்த மரத்தில் செய்யணும், என்ன பண்ணணும் எல்லாம் அவருக்கு சொல்கிறார். இவன் இதையும் செய்யணும், வாக் வித் த காட், அதையும் செஞ்சுட்டே இருக்கணும். அதே நேரத்தில் இவன் என்ன பண்ணணும், ரெண்டாவது பார்ட், இந்த வேலையும் செய்யணும். இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ இவன் செய்யும் பொழுது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், இதுவரை மெகா ப்ராஜெக்ட், இதுக்கு நடுவில் எப்படி நீங்கள் தேவனுடைய சஞ்சரிக்கணும், சஞ்சரிச்சே ஆகணும். நாட் ஒன்லி ப்ரேயர், நான் காலைல ஜெபம் பண்ணிட்டேன், பைபிள் வாசிச்சிட்டேன், இது இல்லை. அவன் காட் வாக் வித் த காட். ஸோ ஒரு விஷனை கேரி பண்ணிக்கிட்டு காடோடு நடக்கிறது, இது ரெண்டாவது பார்ட். மூணாவது மிக முக்கியமாக நோவாகிட்ட இருந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த விஷனை தன் ஃபேமிலிக்குள்ள அவன் வந்து கடத்துறான், அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இன்னைக்கு எத்தனை பேரால முடியுதுன்னு நினைக்கிறீங்க? ஒர்க்கில் இருப்பாங்க, ஃபேமிலி மிஸ் ஆயிடும். ஒர்க்கு அதிகமாகும் போது ஃபேமிலி மிஸ் ஆகுது. பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க, அப்பா வந்து வேலைன்னு பிஸியாக இருக்கிறாரு, இங்கே வந்து என்ன கவனிக்க மாட்டேங்கிறாரு. மனைவி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வேலையே கட்டிட்டு அழுகுறீங்க, எங்கள் கூட என்றைக்கா ஷாப்பிங் வரீங்களா, உட்காடுறீங்களா, பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பக்கம் இதாகிடுது. அப்போது இவர் என்ன அங்கே பிஸியாக இருக்கிறாருங்கிறத இவரால் இங்கே என்ன செய்ய முடியல, மேனேஜ் பண்ண முடியல. அவங்களுக்கு இவர் புரிய வைக்க முடியல, அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு நான் ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்ப்பேன், இந்த இராணுவத்தில் போய் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க ஃபேமிலி அவங்கள புரிஞ்சிக்குதுல்ல, கணவர் எவ்வளோ தூரம் இருக்கிறாரு, புரிஞ்சிக்காதவங்களும் இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருக்காங்க. வெளிநாட்டில் வேலைக்கு போகிறாங்க, 5 வருஷம் 10 வருஷம் அங்கேயே இருக்கிறாங்க, அவங்க ஃபேமிலி இங்கே புரிஞ்சிக்குதுல்ல, கணவர் நமக்காக தான் அங்கே கஷ்டப்படுறாரு, வேலை செய்கிறாரு, சம்பாரிச்சு அனுப்புறாரு, புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க, புரிஞ்சிக்காதவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷனை கேரி பண்ணக்கூடிய ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஏன் அப்படின்னு கேட்டால், ஒன்று, இந்த மனுஷனால் இவங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. அதுதான் நோவா கிட்ட இருந்த பெரிய சக்ஸஸ்.
நோவா ஃபேமிலியோடைய சக்ஸஸ் காரணம் என்னன்னா, ஹீப்ரூ 11ல் இருக்கு, நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினார், சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த முழு குடும்பமும் இவனுடைய விஷனை அக்செப்ட் பண்ணிக்கிச்சுல்ல. நீங்கள் திடீர்னு இப்போ போய் சொல்லி பாருங்களேன், நான் இந்த மாதிரி வேர்ல்டு வைடு ஒன்று பண்ண போகிறேன், இதுக்கு இத்தனை லட்சம் செலவாகும் இப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு பார்த்து பண்ணுங்க, இருக்கிறதும் போயிட போகுது, நீங்கள் என்னமோ அகலக்கால் வைக்கிறீங்களோன்னு தோணுது. இப்படி எத்தனை அட்வைஸ் நமக்கு எல்லா பக்கத்துலேருந்து வருது இல்லையா? இது எல்லாத்த விட மெகா ப்ராஜெக்ட்டு, இன்னும் நடக்காத ஒரு ப்ராஜெக்ட் உலகத்தில். அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ப்ராசஸே இல்லை. அதை போய் அவன் சொல்கிறான் உலகம் அழிய போகுதுன்னு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களை யார் ஏற்றுப்பா? ஆனால் பைபிள் சொல்லுது பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் அதை சொல்லுங்கள், அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான்ல. எப்படி 4000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணுச்சு? அதுதான் நோவா கிட்ட இருந்த கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை. ஒரு ஃபேமிலியோட ஒரு விஷனோட ஒரு விஷயம் செய்கிறாங்கள, அது வந்து எப்போவுமே பெரிய சக்ஸஸ். ஆனால் இந்த விஷன் அவங்களுக்குள்ளே போகணும். சரி, மனைவிக்குள்ளே கொண்டு போகிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். 3 வாலிப பசங்களுக்குள்ளே கொண்டு போயிருக்கான். கல்யாண வயசில் இருக்கிற 3 பசங்க. இது முடியுமா இன்னைக்கு? உங்கள் வேலையை உங்கள் பிள்ளைங்க செய்யறதுக்கு எத்தனை பேர் ஒத்துக்கிறாங்க இன்னைக்கு? அப்பா வேலையை பசங்க செய்யறதுக்கு எத்தனை பேர் ஒத்துக்கிறாங்க? அப்பா வேலையை பார்த்துட்டு பையன் சொல்கிறான், இந்த வேலை எனக்கு வேணாம், கஷ்டமாக இருக்குன்றான், நான் வேற வேலைக்கு போகிறேன். ஆனால் சில பசங்க எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டு அந்த விஷனோடு கேரி பண்ணுறவங்க எத்தனை பேர்? இப்போ எங்கள் அப்பா வேலை என்கிட்ட வந்துடுச்சு, நான் தான் அடுத்து செய்யணும், வேறு வழி இல்லை அப்படின்னு செய்கிறதுக்கும், இந்த எங்கள் அப்பா ஒரு நல்ல நோபல் ஒர்க் பண்ணுறாரு, இந்த ஒர்க்கை நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு எடுக்கிறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அழைப்பில் இருக்கு. இந்த 3 பசங்களும் அதை கேரி பண்ணுறாங்களே, சேம் காமியாபேத் கேரி பண்ணுறாங்களே. எங்கள் அப்பாவுக்கு ஒன்று, நீங்கள் என்ன ஒரு விஷயம்னா, அவங்க அப்பா கிட்ட சொன்ன விஷனை டோட்டல் வேர்ல்டு எதிர்க்கும். அதை உங்கள் பையன் அக்செப்ட் பண்ணுமே இல்லையா? 4 பேர் நம்ம எதிரில் நம்ம விஷனை, என்னடா பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம், உலகம் எப்படா அழியும், 2000 வருஷமாக நாங்களும் இருக்கிறோம், உலகம் அழியும் சும்மா கதை விட்டுட்டு தெரியுறான் இவன் சொல்லும் போது, அப்பாவை கேவலமாக பேசும்போது பையன் அந்த விஷனை அப்பா கிட்ட இருந்து எடுக்கணுமே. நார்மலாக எந்த பையன் இருந்தாலும் கேட்பானே, ஏன்பா உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை, எல்லார மாதிரி நீங்களும் இருந்தால் என்ன கேட்பான்ல. 3 பேர் அக்செப்ட் பண்ணுறாங்க, கூட வேலை செய்கிறாங்க, அதான் முக்கியம், கூட வேலை செய்கிறாங்க. அப்படின்னு தாண்டி இது வந்து இன்னைக்கு நான் சொல்கிறேன் 99.99 முடியாது. அந்த 3 மருமகளும் செஞ்சாங்க பாருங்க, அந்த விஷன் அவன் கேரி பண்ணிட்டாங்க பாருங்களேன். அது தனி எபிசோடாவே பேசலாம். ஆமாம், அந்த அவனுக்குள்ள இருந்த விஷன், மனைவி, பிள்ளைகள், மருமகள்கள். சரி, இவ்வளவு எவ்வளோ நாள் டியூரேஷன் நினைக்கிறீங்க? 100 more than 100 years. ஒரே விஷன். அவன் சொல்றது 100 வருஷமா நடக்கல, அதான் ரொம்ப முக்கியம். உலகம் அழிய போகுது, எப்பப்பா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருப்பா, டேட்டு தெரியாதுப்பா, எந்த டைம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எப்படிப்பா உலகம் அழிய போகுது? தண்ணியில் அழிய போகுது. எப்பா மழையே பெய்யலை, எப்படிப்பா? எப்பா அந்த மழை இருக்குதே அது முழுக்கவாப்பா மூடிடும் தண்ணியில், பாசிபிலிட்டி இருக்கா? அதான் அந்த அளவுக்கு சாத்தியம் ப்ராக்டிக்கல் லைஃப்ல பார்க்க முடியாததை கடவுள் சொல்றாரு. சொல்லும் பொழுது இந்த டோட்டல் ஃபேமிலி அதை உள்வாங்குது பாருங்க. இதுதான் நோவா கிட்ட இருந்த மிக முக்கியமான 3வது விஷயம். ஸோ ஒரு விஷனை கொடுக்கும் போதே நம்மளால முடியும்னு நினைச்சாருன்னா அது விஷன் கிடையாது. கடவுள் கொடுக்கறது நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்சுதான் கொடுக்குறாரோன்ற ஒரு பாயிண்ட் வரும். அது கடவுளால் மட்டும்தான் முடியும். ஆனால் உங்களை வச்சு தான் செய்வார். முடியாத உங்களை வச்சு முடிக்க முடியாத ஒரு விஷயத்த முடிப்பார். அதான் கடவுள் செய்கிறது. அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை நோவாவை சூஸ் பண்ணி இந்த விஷயத்த கேரி பண்ண வைக்கிறார். இது 3வது விஷயம். 4வது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த விஷயத்தை நோவாவை பிரசங்கம் பண்ணணும், ஜனங்களுக்கு சொல்லணும். யூ வாண்ட் டு டூ மினிஸ்ட்ரி. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா இவன் போய் ஜனங்களுக்கு சொல்றான், மினிஸ்ட்ரி ஃபெயிலியர். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தன் கூட வரல. எத்தனை வருஷம் மினிஸ்ட்ரி? 100 வருஷம் மினிஸ்ட்ரி. அதுவும் கிண்டல் வேற. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொண்டு மரிச்சான்னு தெரியாது. ஆனா வசனம் சொல்லுது, அவன் பிரசங்கம் பண்ணும் போது கீழ்ப்படியாமல் போயிட்டாங்கன்னு மட்டும் பைபிள் சொல்லுது. தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது இவர்கள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்னு இருக்கு. ஸோ இப்படி ஒரு கூட்டம். மினிஸ்ட்ரி ஒரு பக்கம் இவன் நினச்ச மாதிரி சக்ஸஸ் இல்லை, ஃபெயிலியராக போயிட்டு இருக்கு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் பேழையை கட்டணும், இன்னொரு பக்கம் பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை மெயின்டைன் பண்ணணும், இதோட கூட தான் ஃபேமிலியை பத்திரமா பாதுகாக்கணும். இந்த விஷனுக்குள்ள இவ்வளத்தையும் செஞ்சு 100 வருஷம் கழிச்சு மினிஸ்ட்ரியை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சா பார்த்தீங்களா? அதுதான் நோவாவுடைய சக்ஸஸ். இன்னைக்கு இதே காரியத்தை திருப்பி செய்ய சொன்னால் உங்களால் என்னாலே முடியுமான்னு கேட்டால் கஷ்டம்.
பட் நான் சொல்கிறேன், காட் சொன்னால் முடியும். ஸோ தேவனோட சஞ்சரிக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உனக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் காடோட தான் இருப்பேன். நம்ம சுற்றி இருக்கிறது எல்லாம் ஆப்போசிட்டாக இருந்தாலும் நான் காடு கூட இருப்பேன். என்னை பைத்தியம்னு சொன்னாலும் நான் மினிஸ்ட்ரி பண்ணுவேன். காட் சொன்னதை செய்வேன். தேவையில்லைன்னு உலகமே பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணாலும் கர்த்தர் சொன்ன வேலையை நான் கட்டுவேன். ஆனால் எல்லாத்த விட முக்கியம், என்னுடைய விஷனை என் ஃபேமிலிக்குள்ளே கொண்டு போவேன். ஏன்னா என்னுடைய முதல் ஆத்மா அவங்க தான். நான் முதல்ல அவங்களுக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கேன். ஸோ இந்த நாளையும் மிக சரியாய் நான் செய்யும் பொழுது கர்த்தர் என்னை வைத்து பூமியில் நினைச்ச காரியத்தை என்னால் செய்து முடிக்க முடியும். நம்ம 2 பேர் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. கோவிட்ல ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, சாத்தியமே இல்லாதது. அதே மாதிரி இந்தியாவில் வந்து இப்படி சாத்தியமே இல்லாத டைமில் இப்படி ஒரு ஊழியம் நடக்குது மீடியாவில். ஸோ எனிவே, ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நேர்கள் பார்க்கும்போது இது முடியாதுன்றது கிடையாது. கடவுள் சொன்னால் அது நடக்கும், நம்ம விசுவாசிக்கணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷனை விட அவங்களோட இன்னர் சோல்குள்ளே